தைரியமாயிரு. என்னைக்கு இருந்தாலும் சாக போறோம், செத்தவோன்னு அழ போறான். நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நல்ல புத்தி உண்டு. செத்து 10 நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருப்பான், அப்புறம் மறந்துடுவான். காந்தியையே மறந்துட்டான், என்னையும் ஒன்னையுமா ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையே நல்லா மரியாதையாவும் சந்தோஷமாவும் வாழணும். அதுதான் முக்கியம். ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் முந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. இது கணவன் சொன்னது. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கின்றோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மறந்து சொல்லடா. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்க
இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாளானால் அவளும் அவளை வணங்கியாக வேண்டும். எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது. என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி. அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க